ஹலோ நேர்களே, இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த வெளிநாடு சிங்கப்பூர், மலேசியா, குவைத்து, இந்த வெளிநாடெல்லாம் போய் இருக்காங்கள நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கள், அவங்களுக்கு தான் இந்த பதிவு. நல்ல யாபகமாக கேட்டுக்குங்க. எப்படி உங்கள் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு நீங்கள் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் பிழைக்காத காட்டி வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க பிழைக்கிறதுக்கு. இந்தியா. ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல், ஒரு நேரம் பசியும் பட்டியுமா இருந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன வேலை செய்வீங்க, எப்படி இருப்பீங்கன்னு அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க, நீங்கள் சொல்கிற வேலையை தான் இங்கே நான் உங்கள் குடும்பத்தார் கேட்டுக்கிட்டு இருக்கணும். அங்கே போய் நீங்கள் என்ன கஷ்டப்படுவீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க ஒவ்வொரும் அங்கே இந்த சிங்கப்பூர், மலேசியாலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் போய் நீங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து அப்படி நம்ம என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்க? பொண்டாட்டி பிள்ளையோடு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாமே. எல்லோரும் எதுக்கு நீங்கள் நம்ம இந்தியாவை விட்டு நீங்கள் எதுக்கு வேறு வெளிநாடுன்னு எதுக்கு நீங்கள் போகிறீங்க சொல்லுங்கள்? அழகாக சம்பாரித்து நம்ம இங்கேயே பிழைக்கலாம், நல்லா நீட்டாக இருக்கலாம், நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம், உங்கள் பொண்டாட்டி பிள்ளை ஒரு பக்கம், என்னன்னா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையா இது? இது எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இதோடையும் என்னோட இரத்த சம்மந்தப்பட்ட என்னோட சொந்தமும் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்குமே நான் சொல்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர முடியுமோ வர பாருங்கள். வெளிநாட்டெல்லாம் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் பார்த்தாலாம் கண்ணில் தண்ணி வருது. எவ்வளோ வீடியோ பார்க்குறோம், எவ்வளோ செய்தி கேட்குறோம், என்னென்னமோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கோம். ஒரு நேரமும் நீங்களாம் அங்கே எப்படி இருப்பீங்கன்னே தெரியாது. இதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம சொந்தக்காரவங்க இங்கே இருக்காங்களே எப்படி இருக்காங்கங்கிறத எங்களுக்கு பல இதுவும் தோணுது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துடுங்க. உங்கள் பொண்டாடி பிள்ளையோடு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க. வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ.